வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு 5ஆம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட் பேப்பரில் புக்கில் இருக்கக்கூடிய பயிற்சி தான் நம்ம படிக்க போகிறோம். முதல்ல சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. அமைதியாக. ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அமைதியாக கேட்க வேண்டும். தருகிறேன். தினமும் ஏழைக்கு உணவு தருகிறேன். சிறுவர்கள் பூங்காவில் விளையாடுகின்றனர். முழக்கம். பாரதி தமிழ் முழக்கம் செய்தார். தங்கம் மிகவும் விலை உயர்ந்தது. விளைவு. தீமைக்கு தீய விளைவே கிடைக்கும். அடுத்தது பொருத்தமான சொற்களால் நிரப்புக. விடைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. எது பொருத்தமான விடை அதை எடுத்து எழுதணும். உறுதியாக, சொத்தையாக, பல்வலி, பல் துலக்க. மருத்துவர். விமலா, உன் உடம்புக்கு என்ன? விமலா, எனக்கு டேஷ் ஐயா. சரியான விடை பல்வலி. எனக்கு பல்வலி ஐயா. மருத்துவர். எங்கே வாயை திற, பல்லெல்லாம் டேஷ் இருக்கிறதே. சரியான விடை சொத்தையாக. எங்கே வாயை திற, பல்லெல்லாம் சொத்தையாக இருக்கிறதே. விமலா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? மருத்துவர். இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் டேஷ் வேண்டும். அப்பொழுதுதான் பற்கள் டேஷ் இருக்கும். சரியான விடை பல் துலக்க. உறுதியாக. இனிப்புகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 முறை காலையிலும் இரவிலும் பல் துலக்க வேண்டும். அப்பொழுதுதான் பற்கள் உறுதியாக இருக்கும். விமலா, நீங்கள் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஐயா. விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்க. இதில் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதை படித்து புரிந்து கொண்டு அதற்கேற்ற சரியான விடையை எடுத்து எழுதணும். காண வாரீர், கழிக்க வாரீர். நாள்தோறும் ஜம்போ சர்க்கஸ். நேரம் மாலை 6 மணி. இடம் நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். இது நாள்தோறும் நடைபெறக்கூடியது. இதோட பேர் ஜம்போ சர்க்கஸ். நேரம் மாலை 6 மணி. இடம் நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். இங்கே பேசும் கிளி. தீ வளையத்திற்குள் பாயும் புலி. பார் விளையாட்டில் பறக்கும் தேவதைகள். கூண்டுக்குள் உருண்டோடும் குல்லா மனிதர். வெள்ளை புறாக்களின் எல்லையில்லா ஆட்டம். கோமாளி குள்ளர்களின் கும்மாள விளையாட்டு. குதிரை ஏறும் கொஞ்சம் மழலைகள். வாருங்கள், வண்ணொளியில் காணுங்கள். விளம்பரம் படி விடையை கொடு. சர்க்கஸ் நடைபெறும் இடம் எது? நேரு விளையாட்டரங்கம், விழுப்புரம். விளையாடுபவர்கள் யார்? கோமாளி குள்ளர்கள். குதிரை ஏறுபவர்கள் யார்? கொஞ்சம் மழலைகள். சர்க்கஸ் எத்தனை நாட்கள் நடைபெறுகின்றது? நாள்தோறும். சர்க்கஸின் பெயர் என்ன? ஜம்போ சர்க்கஸ். தடித்த சொல் விடையாக வருமாறு வினா அமைக்க. இதில் இந்த தடித்த சொல் விடையாக வருமாறு நம்ம வினா அமைக்கணும். இதில் விடைகள் கொடுத்துருக்காங்க. என் நண்பனின் பெயர் தேனமுதன். இது விடை. வினா உன் நண்பன் பெயர் என்ன? பாட்டி எனக்கு கதை கூறுவார். இதில் கதை விடை. அதுக்கேற்ற வினா பாட்டி உனக்கு என்ன கூறுவார்? தினமும் மாலையில் விளையாடுவேன். மாலையில் விடை. அதற்கேற்ற வினா தினமும் எப்போது விளையாடுவாய்? எனக்கு மட்டைப்பந்து விளையாட மிகவும் பிடிக்கும். மட்டைப்பந்து விடை. வினா உனக்கு எது விளையாட மிகவும் பிடிக்கும்? உயிர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்வேன். அன்பாக விடை. வினா உயிர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்வாய்? அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரு நாள் மாலை முத்துவின் வீட்டிற்கு அவனுடைய நண்பர்களான கென்னடியும் அன்வரும் விளையாட வந்தனர். பிறந்த சில நாட்களே ஆன 4 நாய்க்குட்டிகளை தோட்டத்தில் கண்டனர். நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர். இருவரும் ஆளுக்கொரு நாய்க்குட்டியை தூக்கி கொண்டனர். முத்து அவர்களிடம், நண்பர்களே, பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடம் இருந்து பிரிக்க வேண்டா. நம்மை நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம், சிந்தித்து பாருங்கள் என்று கூறினான். நண்பர்கள் அமைதியாக நாய்க்குட்டிகளை கீழே இறக்கிவிட்டனர். நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியாக தம் தாயோடு விளையாடுவதை நண்பர்கள் மூவரும் பார்த்து மகிழ்ந்தனர்.
முத்துவுடைய நண்பர்கள் வந்து அவனுடைய வீட்டிற்கு வந்து விளையாட வருகின்றனர். அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பிறந்த சில நாட்களேயான 4 நாய்க்குட்டிகளை வந்து தோட்டத்தில் கண்டனர். அந்த நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றனர். இருவரும் ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டியை வந்து தூக்கி எடுத்தனர். அதற்கு முத்து வந்து, நண்பர்களே, பால் குடிக்க இந்த குட்டிகளை வந்து தாயிடமிருந்து பிரிக்க வேண்டாம். நம்மை வந்து நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம், சிந்தித்து பாருங்கள் என்று கூறினார். உடனே நண்பர்கள் வந்து அந்த நாய்க்குட்டிகளை வந்து கீழே இறக்கி விட்டனர். நாய்க்குட்டிகள் வந்து மகிழ்ச்சியாக தம் தாயோடு விளையாடுவதை பார்த்து அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்து விடை தருக. முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன? 4 நாய்க்குட்டிகள். நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர்? விளையாடுவதற்காக வந்தனர். கென்னடியும் அன்வரும் என்ன செய்ய விரும்பினர்? நாய்க்குட்டிகளை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்பினர். நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்ன? நண்பர்களே, பால் குடிக்கும் இந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டாம். நம்மை நம் பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால் நாம் எவ்வளவு துன்பப்படுவோம், சிந்தித்து பாருங்கள். அடுத்தது, நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து சென்றனரா? ஏன்? நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து செல்லவில்லை. முத்துவின் அறிவுரையால் நாய்க்குட்டியின் பெற்றோரிடமிருந்து பிரிக்க மனமில்லாமல் விட்டு சென்றனர். அடுத்தது, கண்டுபிடித்து எழுதுக. விடைகள் வந்து இங்கே இருக்கும், இங்கேருந்து கண்டுபிடித்து எழுதணும். மணமிக்க மலர் டேஷ். மல்லிகை. மணமிக்க மலர் மல்லிகை. சிலந்திக்கு எத்தனை கால்கள்? டேஷ். 8. சிலந்திக்கு எத்தனை கால்கள்? 8. பந்தை அடிக்க உதவுவது? டேஷ். மட்டை. பந்தை அடிக்க உதவுவது மட்டை. பசுவின் உணவு? டேஷ். புல். பசுவின் உணவு புல். மீன் பிடிக்க உதவும்? டேஷ். வலை. மீன் பிடிக்க உதவும் வலை. ஒரு தின்பண்டம்? டேஷ். வடை. ஒரு தின்பண்டம் வடை. அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக. இதில் வந்து ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து நம்ம எழுதணும். சீஷோர் கடற்கரை, மார்னிங் காலை, ஃபீல்ட் வயல் அல்லது நிலம், மேங்கோ ட்ரீ மாமரம், சைக்ளோன் புயல், நேச்சர் இயற்கை, பேர்ல் முத்து, ஃபார்மர் உழவர், ப்ரோஜெக்ட் செயல்திட்டம், சர்க்கஸ் வித்தை. அடுத்தது, கலங்கரை விளக்கம். இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. இதில் வந்து ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நம்ம புதிய சொற்கள் வந்து உருவாக்கணும். எடுத்துக்காட்டு 1 கொடுத்துருக்காங்க, களம். அடுத்தது, கரை, கலக்கம், விளக்கம். அடுத்தது, கடல் வளங்களை கண்டுபிடிப்போம். இதில் வந்து கடல் வளங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கண்டுபிடிச்சு இங்கே எழுதணும். சிப்பி, பவளம், முத்து, சங்கு, மீன், ஆமை. அடுத்தது, சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக. இதில் வந்து சரியான சொற்கள் எதுவோ அதை எடுத்து எழுதணும். வீட்டுக்கு ஒரு டேஷ் வளர்ப்போம்? மரம். மரம். மரம் வந்து சரியான விடை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். உயிர் கொடுப்பான் டேஷ். தோழன். தோழன். தோழன் வந்து சரியான விடை. உயிர் கொடுப்பான் தோழன். நேர்மை எப்போதும் டேஷ் தரும்? நன்மை. நன்மை. நன்மை வந்து சரியான விடை. நேர்மை எப்போதும் நன்மை தரும். கொடுத்து டேஷ் இன்பம்? மகிழ்வது. மகிழ்வது. இதில் வந்து மகிழ்வது சரியான விடை. கொடுத்து மகிழ்வது இன்பம். டேஷ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும்? குழந்தை. குழந்தை. குழந்தை வந்து சரியான விடை. குழந்தை இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். அடுத்தது, பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா? எடுத்துக்காட்டு, மழை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மலை. உயர்ந்து நிற்பது மலை. கரி. விறகை எரித்தால் கரி. கறி. சந்தையில் உள்ளது காய்கறி. தவளை. நிலத்திலும் நீரிலும் வாழ்வது தவளை. தவளை. தவளையில் தண்ணீர் பிடித்தேன். வழி. ஊருக்கு வழிகாட்டு. வலி. எனக்கு தலைவலி. அரை. ஒன்றில் பாதி அரை.
அறை இது பூஜை அறை. மனம் அவன் மனம் நல்ல மனம். மனம் மல்லிகை மணக்கும். இன்றைக்கு நம்ம புக்கில் இருக்க பயிற்சி படித்து முடிச்சிட்டோம். நன்றி.